ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாளைக்கு 24ஆம் தேதி மொத்தமா 3 புக்கிங்ஸ் இருக்கு. என்னென்ன புக்கிங், யார் யார் பண்ண முடியும், அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ரூல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். மே மாசத்தோட புக்கிங் 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு வரைக்கும் புக்கிங்ஸ் வந்து ஓபன் ஆகியிருக்கு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு புக்கிங்ஸ் இருக்கு. அதுலயும் நமக்கு ஒரு டிக்கெட் புக்கிங் இன்னும் அவைலபிள் இருக்கு. எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். டிடிடி ரிலேட்டடா உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலா டெய்லி வீடியோஸா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம நம்மளோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்ல டெய்லி இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த முக்கியமான அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி டிடிடியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன், இன்னமுமே ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் நிறையவே வந்து அவைலபிள் இருக்கு. நாளைக்கு 24ஆம் தேதி ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட் அவைலபிள் இருக்குங்க. ஸோ யாருக்காவது டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலயுமே உங்களுக்கு நாளைக்கு ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு 6700 டிக்கெட் பக்கமா அவைலபிள் இருக்கு. இது வாங்கினீங்கன்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி தரிசனம் பார்த்துட முடியும். யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நைட்டு ஒரு 6-7 மணிக்கு நீங்க ரீச் ஆனீங்கன்னா கூட, இல்ல ஒரு 8 மணிக்கு ரீச் ஆனீங்கன்னா கூட டிக்கெட்டை வாங்கிட்டு போங்க. காலையில போயிட்டு சாமி பார்த்துடலாங்க. மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் இன்னுமே அவைலபிள் இருக்கு. அதுக்கு அடுத்தது நேத்து வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் மே மாசத்துக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். 300 தர்ஷன் டிக்கெட் என்னால புக் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எரர் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு 300 தர்ஷன் மாதிரி இல்ல, ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் எத்தனை வேணாலும் புக் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நபருக்கு ஒரு மாசத்துல 2 டிக்கெட் 3 டிக்கெட் வேணும்னா கூட நீங்க தாராளமா புக் பண்ணிக்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்ததுமே காட்டக்கூடிய இந்த டேட் எல்லாமே வந்து சேவா டேட். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த டேட்ல வந்து நம்ம தர்ஷன் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாசத்துல இருக்க கிரீன்ல இருக்க டேட்ல நீங்க சாமி பார்க்க முடியாது. இது வந்து நமக்கு சேவா டேட்டு. இது நம்ம ஆன்லைன்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இதோட தர்ஷன் டேட்டை நீங்க எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ ஒரு சேவா டேட் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 28ஆம் தேதி நான் கொடுத்துருக்கேன். அதுல கல்யாணோற்சவம் மட்டும்தான் இருக்கு. எல்லா சேவாவும் இருக்கிற மாதிரி டேட்டுனா உங்களுக்கு வந்து மே மாசம் 5ஆம் தேதிக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்ஜித பிரம்மோற்சவம் வந்து ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் ஹியர் அவைலபிள்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன்ல காட்டுது பாத்தீங்களா, இது எல்லாமே தர்ஷன் டேட்டு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து தர்ஷன் அவைலபிலிட்டி செக் பண்ணணும். இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க தர்ஷன் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே கல்யாணோற்சவம் கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் கொடுத்து பார்த்தீங்கன்னா, கல்யாணோற்சவம் வந்து ரெட்ல இருக்கிறதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, எல்லோல இருக்கிறது ஃபாஸ்டா ஃபில் ஆயிட்டு இருக்கு, கிரீன்ல இருக்கிறது டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க தர்ஷன் அவைலபிலிட்டி இந்த இடத்துல இருக்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு சேவா புக் பண்ணுங்க. இதுவே கிரீன்ல இருக்க இந்த டேட்ஸ்ல எல்லாம் நீங்க சாமி பார்க்க முடியாது. இப்போ கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மே 1ஆம் தேதியிலுமே டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணோற்சவத்துக்கு டிக்கெட் அவைலபிள் இருக்கு. அந்த மாதிரி குறிப்பிட்ட சில டேட்டுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ எந்த டேட்டுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த டேட்டுக்கு அந்த சேவால தர்ஷன் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட புக்கிங் ஓப்பன் ஆயிருந்துச்சு. இன்னைக்கான புக்கிங் வந்து ஓரளவுக்கு ஸ்லோவா தான் இருந்துச்சுங்க. பெரிய லெவல்ல ஃபாஸ்டா ஒன்றும் புக் ஆகல. ஏன்னா மற்ற நாளைக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே ஃபில் ஆயிடும். இன்னைக்கு ஓரளவுக்கு புக் பண்ணவங்க எல்லாம் நார்மலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் அங்க பிரதட்சண டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் டிக்கெட் ஓபன் ஆயிருந்துச்சு. இதுவும் ஒரு 30 மினிட்ஸ் பக்கமா வந்து டிக்கெட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த 2 டிக்கெட்ல எந்த டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, உங்களோட புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய 3 புக்கிங்கோட அப்டேட் தான் பார்க்க போறோம். நான் ஏன் 3 புக்கிங் அப்படின்னு சொல்றேன்னா, ஒன்னு வந்து 300 தர்ஷன் டிக்கெட் புக்கிங், அதுக்கு அடுத்தது திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன். ஸோ திருமலையில இருக்கக்கூடிய ரூம்ஸ் புக்கிங் ஒன்னும், திருப்பதியோட அக்கமடேஷன் ஓபன் பண்ணுவாங்க. இது கூடவே தலக்கொனா அப்படிங்கிற ஒரு லொகேஷனோட அக்கமடேஷனும் ஓபன் ஆகும். அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அங்க நீங்க ஸ்டே பண்ணிட்டு திருமலைக்கு தர்ஷன் வந்து போக முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். நீங்க திருமலைக்கு போகணும் அப்படின்னா ஒன்னு கீழ் திருப்பதியில ஸ்டே பண்ணிக்கலாம், இல்ல திருமலையிலே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட புக்கிங்ஸ்ல இருக்க முக்கியமான ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். 300 தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், நீங்க ரெகுலரா இந்த டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்சிமம் ஒரு மொபைல் நம்பர்ல 6 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு நபருக்கு புக் பண்ணிக்கலாம். 6 பேருக்கு புக் பண்ணும்போது 6 பேரோட டீட்டெயில்ஸும் நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட போன்ல நீங்க கிளிப் போர்ட்லயோ இல்லைன்னா காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி நீங்க சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா
அவங்களோட பேரு, ஆதார் நம்பர் இது எல்லாமே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு நம்ம புக்கிங் பண்ணும்போது அர்ஜென்ட்ல டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவோம். அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பேரோ இல்ல நீங்க உங்களோட மேலுக்கு ஃபீமேலோ இல்ல ஏஜோ இந்த மாதிரி எது மாத்தி போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்க சொல்லிக்கலாம். இதுவே ஆதார் நம்பரை மட்டும் கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அதனால ஆதார் நம்பரை மட்டும் ஒரு டைம் செக் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. மற்ற மிஸ்டேக் எது பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு அடுத்தது கன்ஃபார்மா டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ மத்தியானம் 2 மணியோட ஸ்லாட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டா இருக்குன்னா, நிறைய பேர் வந்து 2 மணி ஸ்லாட்டு 3 மணி ஸ்லாட்டு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்லாட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஈவினிங் 4 மணி 5 மணி அந்த மாதிரி ஸ்லாட் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். இல்ல எனக்கு நைட் ஸ்லாட் கூட ஓகே அப்படின்னா நீங்க நைட் ஸ்லாட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டே ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து நீங்க ஏப்ரல் மாசத்துல தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க 300 ரூபா டிக்கெட் அப்படின்னா, அந்த டேட்ல இருந்து நீங்க அடுத்து மேல புக் பண்றதுக்கு 30 நாள் கேப் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா 300 ரூபா தர்ஷனத்துக்கு ஒரு புக்கிங்ல இருந்து அடுத்த புக்கிங்க்கு 30 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். இல்லைன்னா அதுலயே உங்களுக்கு எரர் மெசேஜ் காட்டும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 11 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை. இதுவே உங்களோட குழந்தைக்கு 12, 13, 14 இந்த மாதிரி ஏஜா இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிக்கெட் புக் பண்ணுங்க, ஃப்ரீயா விட மாட்டாங்க. அதையும் நோட் பண்ணுங்க. 12ன்ற நம்பரை என்டர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் புக்கிங்ஸ்ல எடுத்துக்கும். 12, 13, 14 இந்த மாதிரி. ஸோ உங்களோட குழந்தைக்கு ஏஜை பொறுத்து நீங்க வந்து டிக்கெட் வேணும்னா அவங்களோட டீட்டெயில்ஸையும் ஆதார் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும். அதுக்கு கம்மியான ஏஜ் 11க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கூல் ஐடி கார்டோ ஆதார் கார்டையும் நீங்க தர்ஷன் போகும்போது வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட்ல கல்யாணோற்சவமோ இல்ல ஏதாவது ஒரு சேவா புக் பண்ணிருக்கேன், அங்க பிரதர்ஷன டிக்கெட்டும் புக் பண்ணிருக்கேன், 300 ரூபா டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணிக்கலாம். சேம் டேக்கு கூட நீங்க புக் பண்ணிக்கலாம், புக் ஆகும். அதே டிக்கெட்டை திரும்ப பண்ணும்போது மட்டும்தான் டைம் லிமிட் வந்து கேட்கும். மற்ற டிக்கெட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். நான் லக்கி டி பிளஸ் செலக்ட் ஆயிருக்கேன்னா நீங்க அந்த தர்ஷனும் வச்சுக்கலாம், பிளஸ் வந்து 300 ரூபா தர்ஷனும் நீங்க புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவாலே நீங்க புக் பண்ணியிருந்தாலுமே இந்த 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நாள்ல 2 தர்ஷனோ இல்ல ஒரு மாசத்துல 2 தர்ஷனோ என்ன மாதிரி நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க யூபிஐ வச்சுக்கோங்க. யூபிஐ வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகுது. நிறைய பேர் சொல்றாங்க யூபிஐல போகும்போது ஈஸியாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் புக் ஆகக்கூடியதா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வர்ச்சுவல் சேவாலே அதே மாதிரிதான். இல்ல நீங்க கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு நீங்க டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அதுக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கன்ஃபார்மா வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா லட்டூஸ் ஆட் பண்ணுங்க. இல்ல டிக்கெட் மட்டும் கன்ஃபார்மா வேணும்னா டிக்கெட்டை மட்டும் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஜென்ரலா இருக்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்ல இருக்க முக்கியமான விஷயங்கள். நான் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த முக்கியமான புக்கிங்ல இருக்க ரூல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம திருமலையோட அக்கமடேஷன் பார்த்துடலாம். ஏப்ரல் மாசத்தோட புக்கிங்ல இருந்து புதிய சேஞ்சஸ் வந்திருக்கு. அது என்னன்னா திருமலையில ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆன்லைன்ல நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அது அங்க பிரதர்ஷனமா இருக்கட்டும் இல்ல சீனியர் சிட்டிசனா இருக்கட்டும், இதுவே நீங்க வந்து கல்யாணோற்சவம் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல நான் லக்கி டி பிளஸ் செலக்ட் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிக்கெட் 2 பேத்துக்கு நீங்க மினிமம் வந்து புக் பண்ணியிருக்கணும். அதே மொபைல் நம்பர்ல தான் நீங்க வந்து இந்த திருமலா அக்கமடேஷன் வந்து புக் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட புக்கிங் ஹிஸ்ட்ரி தான் திருமலா நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு தான் டைரக்டா போகும். அதுல தான் உங்களுக்கான அக்கமடேஷன் புக் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இந்த அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு இந்த பாக்ஸை நம்ம டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு கேட்கும் லொகேஷன் எங்கன்னு சொல்லிட்டு. அதனால நீங்க திருமலைக்கு புக் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களோட புக்கிங் ஹிஸ்டரி உங்களோட மொபைல் நம்பர்ல தர்ஷன் டிக்கெட் இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு தர்ஷன் டேட்டு 14ஆம் தேதி புக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மே 14ஆம் தேதி நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்றீங்கன்னா மே 13ஆம் தேதியும் 14ஆம் தேதி மட்டும்தான் உங்களுக்கு ரூம் புக் பண்ணலாம். அந்த 2 டேட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்க கீழ் திருப்பதியில புக் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்க டிக்கெட் இல்லாமே கூட பண்ணிக்கலாம். அதுல எந்த இதுவுமே கிடையாது. திருமலைக்கு மட்டும் இந்த அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரூம் புக்கிங், அதாவது நீங்க ஏப்ரல்ல வந்து ஒரு ரூம் புக் பண்ணிருக்கீங்கன்னா அடுத்த ரூம் புக்கிங்க்கு கேப் வந்து 30 டேஸ் வந்து இருக்கணும். ஸோ இதுல வந்து கொடுத்துருக்காங்க ஒன்லி 2 ரூம்ஸ் கேன் பி புக்டு பை அ பிலிகிரிம் இன் 30 டேஸ். 30 நாளுக்குள்ள 2 ரூம் மட்டும் தான் புக் பண்ண முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து சிங்கிள்ஸ்க்கு வந்து ரூம் கிடையாது. காஷ் அண்ட் டெபாசிட் வந்து நீங்க விக்கெட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க கண்டினியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க திருப்பதின்னு சூஸ் பண்ணீங்கன்னா அடுத்ததே வந்து பாருங்க உங்களுக்கான ரூம்ஸ் வந்து இப்போ கேன்சல் ஆகிருக்க ரூம்ஸ் வந்து ஷோ ஆகுது. திருமலான்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு வந்து போகும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்ன தர்ஷி டிக்கெட் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ரூம் வந்து பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது நமக்கு கீழ் திருப்பதி அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட உங்களுக்கு ரூம் வேணும்னா விஷ்ணு நிவாசத்தில் ட்ரை பண்ணுங்க. இல்லை மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் எங்களுக்கு ரூம் வேணும்னா ஸ்ரீனிவாசம் மாதவம் கெஸ்ட் ஹவுஸ், இங்கே 2 இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து இருக்கும். ப்ரைஸ் வந்து வேரியன்ட் இருக்கும். நீங்கள் எது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பிப்ரவரிலையும் ஏப்ரல்லையும் ஒரு 2 ரூம் வந்து அவைலபிள் இருக்கு. இது வந்து திருப்பதி தான். இதுவே நீங்க இந்த இடத்துல திருமலா அப்படின்னு கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், டைரக்டா உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு வந்து போயிடும். இதுல வந்து நம்ம ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய புக்கிங்ஸ்ல இந்த இடத்துல பாருங்க புக் அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். இது டிக்கெட் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜே மூவ் ஆகும். இப்ப திருமலான்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி 2 டேட் காட்டுது பாத்தீங்களா? அப்போ 20ஆம் தேதி நம்ம வந்து தர்ஷன் புக் பண்ணிருக்கோம். இப்போ 19ஆம் தேதி 20ஆம் தேதி மட்டும்தான் நமக்கு வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட தர்ஷன் டிக்கெட் 20ஆம் தேதி தான். அப்போ 19ஆம் தேதி இல்லைனா 20ஆம் தேதி இந்த 2 நாள் தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படின்றது கூட இப்போ செக் பண்ண முடியாது. அந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த புக்கிங்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் கல்யாணோற்சவ டிக்கெட்டோ இல்லை வந்து லக்கி டிப்லேயோ வேற எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியோ ரூம் வேணும்னா நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ரூம்ல புக் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் தான் போய் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அப்டேட்டோட முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தர்ஷனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாங்க. இன்னைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இப்போ வரைக்கும் அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதே மாதிரி காலையில் 11 மணிக்கு நமக்கு விஐபி தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீவாணி. அது வந்து உங்களுக்கு எப்பவுமே அவைலபிள் இருக்கும். அது டொனேஷன் பண்ணி பண்ணுறது. ஸோ அதுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதையும் புக் பண்ணிக்கலாம். நேற்று திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 57,973 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனத்துல 31 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 4ல இருந்து 5 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது. க்ரௌட் அப்படின்றது எப்பயும் போல வீக்கெண்ட் க்ரௌடு நாளைக்கு தான் நமக்கு அதிகமா இருக்கா என்னன்னு தெரியும். ஆனா இன்னைக்குமே எஸ்எஸ்டி டோக்கன் இவ்வளோ அவைலபிள் இருக்குன்னா ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேற எந்த அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.